காலமாக நம்முடைய இஸ்லாமிய சிலர்கள் எப்ப பார்த்தாலும் அவர்களுக்கு அரபி மதரசாக்களின் மீது ஒரு கண். இலங்கையில அரபி மதரசாக்கள் கூடிருச்சு, இந்த அளவுக்கு தேவையில்லை, இதை குறைக்கணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் உள்ள கல்விகளுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. ஆனால் அங்கே கற்பிக்கப்படக்கூடிய கல்வி என்ன? அது மத சார்பற்ற சடவாத கல்வி, பணத்தை மையமாக வைத்து கற்பிக்கப்படக்கூடிய கல்வி. உண்மையில கல்வி அது ஹிதுமத் வரணும், சமூகத்துக்கு சேவை செய்யணும், சமூகத்துக்கு நல்ல வேலைகளை செய்யணும். அது தான் கல்வியுடைய மிக முக்கியமான நோக்கம். ஆனால் என்னை விட நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, ஏ லெவல் முடிச்ச உடனே யாராவது ஒரு துறையை தெரிவு செய்யறாருண்டா எதால கூடுதலாக இன்கம் வரும், எதால கூடுதலாக சம்பாதிக்கலாம், எதால கூடுதலா பணத்தை எடுக்கலாம். மிக குறைவானவர்கள் தான் நான் சமூகத்துக்கு சேவை செய்யணும், நான் ஃப்ரீயா நோயாளிகளுக்கு வைத்தியம் செய்யணும், ஒரு ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் சேர்ந்து எங்க ஊருக்கு ஒரு டாக்டரை உருவாக்கணும். பிழையே இல்லை. ஆனால் டாக்டர் உருவானதற்கு பின்னால அவர் ஊருக்கு சேவை செய்கிறாரா, அல்லது மாதத்துல ஒரு நாளாவது ஃப்ரீயா நான் இன்றைக்கு வரக்கூடிய பேஷண்ட ஃப்ரீயா வைத்தியம் செய்வேன் என்று இருக்கிறாங்களாண்டா சில வேற 1-2 இருக்கலாம். நாங்க படிப்பிக்கிறோம் சட்டக்கலை. எங்களோட சமூகத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டவர்கள், அநியாயமாக பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய உண்மையில அவர்களுடைய ரைட்ஸ நான் அதாவது ஃப்ரீயா வாதிட்டு நான் எடுத்துக் கொடுப்பேன் என்று எத்தனை லோயர்கள் முன்னால வராங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வாரேன்டா, ஈமானுடன் சேர்ந்த நுழைச்சு வரணும், ஈமானுடன் சேர்ந்த வைத்திய கலை, ஈமானுடன் சேர்ந்த இன்ஜினியரிங் கலை, ஈமானுடன் சேர்ந்த ஐடி கலை, ஈமானுடன் சேர்ந்த மேனேஜ்மெண்ட் கலை. இவைகள் ஈமானுடன் வந்தால்தான் அந்த கலையில் இருந்து கொண்டு இஸ்லாத்தையும் பாதுகாத்துக் கொண்டு முறைப்படி நேர்மையான முறையில அவரால் செயல்படலாம். அப்படி இல்லாவிட்டால் இன்றைக்கு உலகத்துல பாருங்க, இந்த வல்லரசு நாடுகள் அவர்கள்ட்ட நாலேஜ் இல்லையா, அவர்கள்ட்ட டிகிரி இல்லையா, மாஸ்டர்ஸ் PhD இல்லையா, இவ்வளவு பெரிய பட்டம் பதவிகளை வைத்து அவர்களுடைய அந்த அதாவது அவர்களுடைய விஞ்ஞான ஆராய்ச்சிகளை வைத்து என்ன செய்யறாங்க, நவீன ஆயுதங்களை கண்டுபிடித்து ஒரு நிமிஷத்துல ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவிப்பதற்கு தேவையான ஆயுதங்களை அல்லவா செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 வருடமாக பிலஸ்தீனத்தில் 65,000க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். எந்த உலகத்தில் ஆக பிரசித்தி பெற்ற எத்தனையோ அதாவது மெடல் கிடைத்தவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து பேசினாங்களா, நீங்க இப்படி அநியாயம் செய்யாதீங்க, இவங்க அப்பாவி, இவங்க பாவம், சாதாரணமான பொதுமக்கள் பேசுறாங்க. அல்லாஹ்வுடைய பயம், ஆகிராவுடைய சிந்தனை இல்லாமல் கல்வி கற்கப்பட்டால் சில வேளை அவர்கள் நாஸ்திகர்களாக மாறுவாங்க. எங்களோட நாட்டிலே உள்ள சில பல்கலைக்கழகங்களிலே உள்ள சில இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் தான் எங்களுக்கு விரோதம். அவர்கள் தான் சொல்றாங்க, மாற்றம் தேவையில்லை, எங்களுக்கு 4 சுவருக்கு மத்தியில எங்களை இறுக்கி வைக்காதீங்க பெண்கள், எங்களுக்கும் ஃப்ரீடம் தேவை, எங்களுக்கும் சுதந்திரம் தேவை, நாங்களும் ஆண்கள மாதிரி நடமாடணும் உண்டாயினா இது ஐயாமுல் ஜாஹிலியா. அங்க அப்படித்தான் இருந்துச்சு, எப்படியும் வாழலாம். அதை இப்ப ஃப்ரீடம் என்ற பெயரால மாற்றப்பட்டிருக்குது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, எங்களுடைய நாட்டிலே வாழ்ந்த மூதாதியர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யணும். ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால எங்களுடைய நாட்டுல ஹாஃபிதுமார்கள் இல்ல, இந்தியாவிலிருந்து காயல்பட்டினத்திலிருந்து வேறு 10 ஊர்கள் இருந்து வந்து எங்களுடைய நாட்டை தொழுவிச்சாங்க. இப்ப நாங்க போற எல்லா மஸ்ஜிதுகள்லையும் மிக இனிமையான முறையில தராவிஹ் தொழுவிக்கிறாங்க, கியாமுல் தொழுவிக்கிறாங்க. இன்னொரு பல மாற்றங்கள் எங்களுடைய சமூகத்துல ஆன்மீக அடிப்படையில வந்திருக்குது. இதற்கு எது இந்த மதரசா தான் காரணம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் இந்த மதரசா இது வெறும் உலமாக்களுக்குரியதல்ல, இது வெறும் அதை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளுக்குரியதல்ல. மாற்றமாக முழு இஸ்லாமிய உம்மத் இந்த மதரசாவை பாதுகாத்தால் தான் ஷரியாவை பாதுகாக்கலாம், அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை பாதுகாக்கலாம், அல்லாஹ்வுடைய அஹ்காம்களை பாதுகாக்கலாம். ஷரியா பாதுகாக்கப்பட்டால் தான் அல்லாஹ்வுடைய உதவியை தவிர எங்கட வெளிரங்க பில்டிங்ஸ பார்த்தல்ல, எங்கட வெளிரங்க பேங்க் பேலன்ஸ பார்த்தல்ல. அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய ஷரியா எந்த அளவுக்கு உலகத்துல மேலோங்குமோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்வான். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு என்ன ஒரு 300 சொச்சம் மதரசா இலங்கையில் உள்ள பாடசாலைகள், இஸ்லாமிய பாடசாலைகள் 950. அதுல கற்கிற மாணவர்கள் 4,50,000. பிரைவேட் ஸ்கூல் எல்லாம் சேர்த்தா 6 லட்சம் மாணவ மாணவிகள் அங்க கற்கிறாங்க. இந்த 300 மதரசாவுல ஒரு 50,000 பேர்கள் கூட இல்ல. ஆனால் சிலர்கள் சத்தம் போடுறாங்க, மதரசா கூடிருச்சு, மதரசா கூடிருச்சு, அதை கண்ட்ரோல் பண்ணணும், அதை குறைக்கணும். நாங்க வெளிநாடுகளை வைத்து பார்த்தா தெரியும், இந்த மதரசா இந்த உலமாக்களுடைய தொடர்பு இல்லாததனால இஸ்லாமிய சூழல்ல இருந்த நாடுகள் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ்
உஸ்பெகிஸ்தான் நாங்க கண்ணால நேரடியா கண்டோம். ஒரு 5 மாதத்திற்கு முன்னால உஸ்பெகிஸ்தான் போய் அந்த தாஷ்கந்த், அந்த சமர்கந்த், அந்த புகாரா போன்ற அந்த ஊர்களை நாங்க பார்த்தோம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய காலத்துல அவர்களுடைய கிளாஸ்ல 10,000 20,000 மாணவர்கள் படிப்பார்கள். ஆனால் இப்பொழுது அந்த தாஷ்கந்தை போயிட்டு பார்த்தோம்னா 37 லட்சம் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. 120 பள்ளிவாசல் தான் இருக்குது. நாங்க 20 லட்சத்துக்கு 3000 பள்ளி, அங்க 37 லட்சத்துக்கு 120 மஸ்ஜித். வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு போவதற்கும் அரசாங்க அலுவலகங்கள்ல லீவு இல்ல. ஒரு இஸ்லாமிய ஆண் தாடி வைத்து ஐடென்டி எடுக்க இயலாது. ஒரு இஸ்லாமிய பெண் தலையை மறித்து அவ ஐடென்டி கார்டு எடுக்க இயலாது. அங்குள்ள சில ரெஸ்டாரண்ட்கள்ல சர்வசாதாரணமாக சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மாதிரி விஸ்கி, பியர், ஆல்கஹால் பரிமாறி கொண்டிருக்கிறாங்க. இந்த நாடு இன்னும் சில வருஷங்களுக்கு முன்னால மங்கோலியாவுக்கு போனோம். அங்க பார்த்தோம்டா மங்கோலியாவுடைய தலைநகரம் உலன்பத்தார் 25,000க்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் வாழ்வதாக கூறுகிறார்கள். ஒரே ஒரு மஸ்ஜிது கூட இல்ல. மஸ்ஜித் இல்லாட்டி யோசிங்க, ஒரு ஜும்மா உண்டிக்குமா, ஒரு அசான் உண்டிக்குமா, ஒரு தராவி உண்டிக்குமா, ஒரு பெருநாள் தொழுகை இருக்குமா? ஒரு இஸ்லாமிய வீட்டுக்கு நாங்க போனோம். அந்த வீட்டுல ஒரு வயோதிக பெண்மணித்தான் இருந்தா. அந்த பெண்மணித்தான் வந்து பேசினா, உங்களோட மகன் மகள் எல்லாம் இங்க, அவங்க எல்லாம் கிறிஸ்தவர்களா மாறிட்டாங்க, நான் மட்டும் இருக்கிறேன், நான் மட்டும் தொழுது கொடுக்கின்றேன், நோன்பு எப்ப வருதுன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு அந்த தாய் கூறுகிறார். ஏன் உழைப்பு நடக்கல, முயற்சி நடக்கல? சில விரோதிகள் உலமாக்களுக்கும் பொதுமக்களுக்கும் உள்ளான தொடர்பை இல்லாமலாக்கினார்கள். அதனால உலமாக்கள் அவர்கள் ஒதுக்கப்பட்டார்கள், அவர்கள் ஹக்கை சொல்ல முடியாமல் ஆக்கப்பட்டார்கள். அந்த மங்கோலியாவுடைய, உஸ்பெகிஸ்தானுடைய, அதே மாதிரி ஸ்பெயினுடைய நிலைமைகளை இன்னும் சொல்லலாம், நேரம் இல்ல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால எங்களோட நாட்டில் உள்ள ஆகப்பெரிய சொத்து தான் இந்த அரபி மதரசாக்கள். நீங்க உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, இதற்கு உபத்திரமா பேசாதீங்க. இந்த சில நேரங்களில் சிலர்கள் பேசுவாங்க, வேண்டியதுக்கு வாங்க, இந்த மதரசாக்கு மட்டும் எங்கள்கிட்ட வராதீங்க. அப்ப ஷரியாவுக்கு உதவி செய்யலா, தீனுக்கு உதவி செய்யலா என்பதைத்தான் அவர் மறைமுகமாக கூறுகின்றார். நான் எல்லாம் 100க்கு 100 சரியா நடக்குது என்று சொல்ல வரல. சில மதரசாக்கள் முன்ன பின்ன இருக்குது, உஸ்தாத்மார்கள் முன்ன பின்ன இருப்பார்கள், மாணவர்கள் தவறாக நடந்து கொள்வார்கள். ஏன் யூனிவர்சிட்டியில நடக்கிற ரெகிங்க விட மோசமா நடக்குதா? யூனிவர்சிட்டியில் இல்லாத பாதகங்களா? அங்க இருக்கிற ரெகிங்ஸா? அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் செய்யாத அநியாயங்களா, அட்டூழியங்களா? அந்த அளவுக்கு அரபி மதரசாக்கள் எங்க நடக்குது? காலையில தஹஜ்ஜுதுக்கு எழும்புறாங்க, இரவு வரைக்கும் அவர்களுடைய குர்ஆனுடைய ஹதீஸ்ல ஃபிக்ஹ்ல ஈடுபடுறாங்க. மொபைல் கூட பாவிக்கல. இந்த வயசுல மொபைல் போன் இல்லாம சில யங்ஸ்டர் சூசைட் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு மொபைல் போனுக்கு எடிக்ட் ஆகிக்கிறாங்க. ஆனால் மதரசாக்கள்ல மொபைல் போன் பாவிக்க கூடாது என்று அழகான தர்பியா, அழகான பணிவு, அழகான ஒழுக்கம் அல்லவா கற்பிக்கப்படுகின்றது. இஸ்லாத்துல அறிவை விட முக்கியம் அதப ஒழுக்கம். நபி அவர்களை சொல்வார்கள், அத்தபனி ரப்பி அதபன் ஹசனா, என்னுடைய அல்லாஹ் எனக்கு அழகான ஒழுக்கத்தை கற்று தந்தான். இங்கு மதரசாக்கள்ல முழுக்க முழுக்க கல்வியோடு சேர்த்து இஸ்லாமிய ஒழுக்கம் கற்பிக்கப்படுகின்றது. அந்த மாணவர்களுக்குள்ள பணிவு, அந்த மாணவர்களுக்குள்ள தன்மை, அந்த மாணவர்கள் நடக்கிற முறையை கொஞ்சம் பார்த்தாலே உங்களால விளங்கிக் கொள்ளலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால மதரசாவும், அந்த மதரசாவுல ஓதி கொடுக்கக்கூடிய உலமாக்களும், அங்கே ஓதக்கூடிய மாணவர்களும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டால் தான் ஷரியா பாதுகாக்கப்படும். எங்களோட நாட்டுல இன்னும் ஆன்மீக அடிப்படையில பெரும் பெரும் மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படும். இறுதியாக கூறுகின்றேன், ஓதக்கூடிய மாணவர்கள் அதை மட்டும் ஓதல்ல, அநேகமான மதரசால ஓ லெவல், அநேகமான மதரசால ஏ லெவல். இப்ப கூட நீங்க விசாரிச்சு பாருங்க, 100க்கும் அதிகமான உலமா மாணவர்கள் எங்களுடைய இலங்கையில் உள்ள ஜெஃப்னா கேம்பஸ், ஒலிவில் கேம்பஸ் போன்ற பல்கலைக்கழகங்கள்ல 100க்கும் அதிகமான உலமாக்கள் உயர்கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வஹ்யுடைய இல்ம், இந்த குர்ஆன் சுன்னவுடைய இல்ம் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் வழிகெடாமல், வழி தவறி விடாமல் அவர்களை பாதுகாக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதனால இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நாங்க உதவிகளை செய்யணும். இதற்கு எங்களால முடியுமான அளவுக்கு உதவி அல்லது உபத்திரமாக இருந்து இவைகளை மூடுவதற்கு, இல்லாமலாக்குவதற்கு முயற்சி செய்தால் ஷரியாவை இல்லாமலாக்கிய குற்றத்திற்கு அவர் ஆளாக்கப்படுவார் என்பதை இந்த நேரத்துல நாங்க நினைவுல வைத்துக் கொள்வோம்.